RTVKGF News முக்கிய செய்திகள். அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் கலங்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை செய்யவில்லை. அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் கலங்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை செய்யவில்லை. இன்று சொல்லுகின்றேன், விரைவிலே செய்யவில்லை என்று சொன்னால் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று திரட்டி கோலார் தங்கவயலே பந்து நடத்தி உண்மையாகவே கருப்பு கொடி ஊர்வலத்தை நடத்தி காட்டுவேன். KGF-இல் 15 லட்சம் ஊழலா? நகராட்சிக்கு எதிராக முழங்கிய சேவ் KGF. அம்பேத்கர் சிலையை மாற்றியமைப்பதில் முறைகேடா? குதித்தெழுந்த சேவ் KGF தலைவர்கள். கோலார் தங்கவயல் KGF. சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு KGF நகராட்சியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டக் களமாக மாறியது KGF நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் தலைவர் ஜோதிபாசு மற்றும் தயாளன் ஜெனரல் செக்ரட்டரி அதிரடியான உரையை நிகழ்த்தினார். உரையின் முக்கிய அம்சங்கள்: சிலை மாற்றும் விவகாரம். தற்போதைய சிமெண்ட் சிலைக்கு பதிலாக வெண்கல சிலை அமைக்க 18/11/2024 அன்று நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு 15,05,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரவிந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. ஊழல் புகார். ஒரே நாளில் டெண்டர் விடப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் பல மாதங்கள் கடந்தும் இன்னும் சிலை மாற்றப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை. அரசு பணத்தை முறைகேடு செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றவியல் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என எச்சரித்தார். போராட்டக் குரல். இன்னும் 2 மாதத்திற்குள் வெண்கல சிலை அமைக்கப்படவில்லை என்றால் KGF-ஐ பந்து செய்வோம். ஒட்டுமொத்த KGF மக்களையும் திரட்டி கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் KGF-ஐ ஸ்தம்பிக்க வைப்போம் என்றும் ஆவேசமாக முழங்கினார். சேவ் KGF என்பது ஒரு சாதிக்கோ மதத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ சொந்தமான இயக்கம் அல்ல. இது தங்கவயல் மண்ணையும் மக்களின் உணர்வுகளையும் காக்க போராடும் ஒரு பொது அமைப்பு. இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவர்களுடைய 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதே நேரத்திலே இன்றைக்கு பாபா சாஹேபினுடைய பிறந்த நாளை நாடு பூராவும் அனுசரிக்கிறார்கள். ஆனால் பாபா சாஹேபால் எழுதி வைக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டமே இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை இருக்கக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த நாட்டிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்ற வேளையிலே 90% தாழ்த்தப்பட்டவர்கள் வாழ்கின்ற இந்த கோலார் தங்கவயலில் 35 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற இந்த நகர சபையிலே பெரும்பான்மையானவர்கள் தலித் இனத்தை சார்ந்தவர்கள் அந்த ரிசர்வேஷனிலே கவுன்சிலர்களாக வெற்றி பெற்று இந்த நகர சபையிலே 35 வார்டுகளில் இருக்கக்கூடிய
கவுன்சிலர்கள் இருந்த ஒரு நகரசபை. ஆனால் கேடுகட்ட நிலைமை என்னவென்று சொன்னால், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை, சிமெண்டால் செய்யப்பட்ட இந்த சிலை 18/11/2024 இதே நகரசபை தீர்மானம் நிறைவேற்றுகிறது, வெண்கல சிலையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று. அதே நாளிலே அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள். அதே நாளிலே அதுக்கு டெண்டர் கோட் பண்றாங்க. ஒரே நாள்ல டெண்டர் கோட் பண்ணது இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. அது இந்த நகரசபையில நடந்துக்குது. அந்த டெண்டர் கோட் பண்ணி அதுல 3 பேர் பிட்டர்ல லோயஸ்ட் பிட்டரா இருக்கக்கூடிய அரவிந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றவருக்கு 15,05,000 ரூபாய் இத சிமெண்ட் சிலையை மாற்றி அமைத்து வெண்கல சிலையாக மாற்றுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று டெபுட்டி கமிஷனர் கோலார் அவர்கள் நகரசபையிலே ஆய்வு செய்கின்ற போது தலித் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பரசன் போன்றவர்கள் எல்லாம் டெபுட்டி கமிஷனர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் இதே சிலையை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு 1 மாதத்திற்கு முன்பாக தகவல் கிடைத்திருந்தால் நான் இந்த 14ஆம் தேதியே வெண்கல சிலையை மாற்றியமைத்து மிகப்பெரிய விழா எடுத்திருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கோலார் டெபுட்டி கமிஷனர் மரியாதைக்குரிய ரவி அவர்களை நாங்கள் மரியாதையோடு அவருக்கு அந்த முயற்சியை வாழ்த்துகின்றோம். அதே நேரத்திலே 1 மாதத்திற்கு முன்பாகவே இதே நகர சபையில இந்த கமிஷனரா இருக்கக்கூடியவரை பார்த்து, அதுக்கு முன்னாடி ஒரு கமிஷனர் இருந்தார் 2 மாசத்துக்கு முன்னாடி, அவரையும் பார்த்து இந்த வெண்கல சிலை மாற்றுவது இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம், கருப்பு கொடியை காட்டுவேன் என்கின்ற எச்சரிக்கையை நான் விடுத்தேன். இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரசபை இல்லை, ஆனால் கமிஷனரின் கீழவும் டெப்டி கமிஷனரின் கீழவும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நகரசபையில் கமிஷனரை பார்த்து கொடுத்த மனு இதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய டிசிக்கு போய் சேரலன்னு சொன்னா அந்த கமிஷனருக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கோ, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ அப்படின்றத இன்னைக்கு நான் கேட்கிறேன். கமிஷனருக்கு சொல்றேன், இதே முனிசிபாலிட்டியில லட்டி சார்ஜ் வாங்கி மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சவன் தான் நான். இன்னைக்கு இந்த கமிஷனருக்கு சொல்றேன், டெப்டி கமிஷனரை நாங்க விரைவில் சந்திக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி விரைவில் இதை 2 மாதத்தில் அமைக்கப்படவில்லை என்றால் போலீஸ் துறைக்கு சொல்லுகின்றேன், இன்னைக்கு கட்டாயமாக போலீஸ் துறை கேட்டுக்கொண்டது, இன்றைக்கு ஜெயந்தி நடக்கிறது, அதனால் நீங்கள் கருப்பு கொடியை காட்டாதீர்கள் என்று போலீஸ் துறை என்னிடம் கேட்டது. அதே நேரத்தில் இன்னைக்கு நேத்து டெப்டி கமிஷனர் அந்த உத்தரவாதத்தை சொன்னதனால நாங்க அதையெல்லாம் தவிர்த்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த பிறந்த தினம் அனைவராலும் போற்றப்பட வேண்டிய தினம், அது கருப்பு தினமாக மாறிவிடக் கூடாது. யாரோ சிலர் செய்த கயவர்களினுடைய சூழ்ச்சியால் அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் கலங்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை செய்யவில்லை. இன்று சொல்லுகின்றேன், விரைவிலே செய்யவில்லை என்று சொன்னால் கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று திரட்டி கோலார் தங்க வயலே பந்து நடத்தி உண்மையாகவே கருப்பு கொடி ஊர்வலத்தை நடத்தி காட்டுவேன் என்பதை எச்சரிக்கையாக இந்த இடத்திலே சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் இந்த ஊரினுடைய எம்எல்ஏ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். வெறும் டெப்டி கமிஷனர் மட்டும் இல்ல, நீங்க கூட ரெஸ்பான்சிபிள் பர்சன், உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூட வருது. அந்த அரவிந்த் கவுடா 15 லட்சம் ரூபாய் உடனடியாக அந்த பணத்துல செலவைக்கலன்னு சொன்னா மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபண்ட் என்ற பேர்ல நான் கிரிமினல் வழக்கை தொடுப்பேன் என்பதை கூட இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுகின்றேன். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட மொழியை சார்ந்த இயக்கம் அல்ல. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்திற்கு சொந்தமான இயக்கம் அல்ல. ஒரு மதத்திற்காகவோ ஒரு இனத்திற்காகவோ ஒரு மொழிக்காகவோ தனிப்பட்ட குரலை எழுப்புகின்ற ஒரு இயக்கம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இல்லை. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்க வயலை மீட்பதற்காக, தங்க வயலை காப்பதற்காக, அனைத்து மொழி மக்களுடைய நலனை காப்பதற்காக, அனைத்து மக்களுடைய ஜாதி மக்களுடைய உணர்வுகளை பாதுகாப்பதற்காக தங்க வயலை அழிக்க விட மாட்டோம், தங்க வயலை காப்போம் என்கின்ற
அந்த நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு அரசியல் சார்பற்ற அரசியல் கட்சிகளை உள்கொண்ட ஒரு பொது அமைப்பு இந்த இயக்கம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, தங்கவயலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் தட்டி எழுப்புவோம் என்று சொல்லி ஜெய் இழந்ததை மீட்போம். ஜெய் பீம், ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಭೀಮ್. 135ನೇ ವರ್ಷದ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪುಣ್ಯ ದಿನದ ಜಯಂತಿ ಅಂದರೆ ಇವತ್ತು ಅವ್ರ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಹಬ್ಬದಿಂದ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದರ ಪರವಾಗಿ ಇವತ್ತು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವತಿಯಿಂದ ನಗರಸಭೆಯಲ್ಲಿರುವ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಜನ್ಮದಿನದ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ಅವರಿಗೆ ಇವತ್ತು ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡೋದು. ಈ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡುವಾಗ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಭಾರಿ ದುಃಖಗಳಿದೆ. ಆ ದುಃಖವನ್ನು ಯಾವ ಥರ ನಾವು ಹೊರಗಡೆ ತೋರಿಸೋದು ಅಂದರೆ, ಸುಮಾರು 2 ತಿಂಗಳಿಗೆ ಮುಂದೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಬಂದು 2024ರಲ್ಲಿ ರೆಸಲ್ಯೂಷನ್ ಆಗಿದೆ. ಪುತ್ಥಳಿಯನ್ನು ಬಂದು ಇದು ಭಿನ್ನವಾಗಿದೆ, ಇದನ್ನು ಬೇರೆ ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾವು ಮನವಿ ಪತ್ರವನ್ನು ಕೊಡ್ತೀವಿ. ಆ ಮನವಿ ಪತ್ರ ಕೊಡುವಾಗ ಆಯಿತು, ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ನಾವು ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಕಮಿಷನರ್ ಅವ್ರಿಗೊಂದು ಭರವಸೆ ಕೊಡ್ತೀವಿ. ಆದರೆ ಇವತ್ತು ಮನನೊಂದು ಇವತ್ತು ಬಂದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಯಾಕೆ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದರೆ, ಒಂದು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಒಂದು ಶಿಲೆ ವಿಘ್ನವಾಗಿಬಿಟ್ರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಬೇರೆ ಶಿಲೆ ನಮ್ಗೆ. ನಮ್ಮ ಊರಿನ ಕಷ್ಟಕರ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದರೆ, 24ರಲ್ಲಾದ ಒಂದು ರೆಸಲ್ಯೂಷನ್ನು 15,05,000 ರೂಪಾಯಿಗಳಿಗೆ ಕಂಚಿನ ಪ್ರತಿಮೆ ಇಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ಆಗಿರೋದನ್ನು ಇಲ್ಲಿನವರು ಇದುವರೆಗೂ ಯಾರು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಿಲ್ಲ. இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இந்த 5 ஆண்டு காலமாக 35 கவுன்சிலர் இருந்தான் முனிசிபாலிட்டிகளில். அவனுக்கு வாய் இல்லையா, கேட்க திறமை இல்லையா? இந்த மக்களால் ஓட்டு வாங்கி உள்ள வரையே என் வார்டில் வந்து ரோடு ஓணும், காவா ஓணும், லைட்டு ஒன்று கேட்குறியா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை நீ மாற்றி வைன்னு ஏன் கேட்க முடியல? இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஓட்டு போட்டு கெளிச்சிக்கலாம் தான் இன்றைக்கி பாபா சாஹேப் ஒன்று நம்ம தலை குனிய வேண்டியதால் வந்து நின்று இருக்கு. இவங்க வந்து கவுன்சிலருக்கும் வருங்காரங்களே உள்ள அந்த 5 வருஷம் இவங்க 24 ஆனதை வந்து ஏன் கேட்கல? இந்த பழி வந்து அதிகாரிங்க மேலே போடக்கூடாது, இவனுங்க பண்ண தப்பு. இந்த கவுன்சிலருங்க அன்றைக்கி ஒரு வார்த்தை எடுத்து கேட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ நேரத்துலலாம் இன்றைக்கி வெங்கல சிலை இங்கே இருந்திருக்கோம். அதனால் வந்து இந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறது, நல்லவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த முனிசிபாலிட்டிக்கு அனுப்புங்கன்னு மக்கள் மத்தியத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஜெயின் ஜெய கர்நாடகா.